நந்தனின் நிலத்தில் திரண்டிருக்கிற நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளை, தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீண்ட நெடிய காலமாக நடந்து வருகிற சாதிய சனாதன எதிர்ப்பு போரில் தங்கள் உயிரை ஈகம் செய்திருக்கிற தமிழ் தேசிய போராளிகள் என்கிற அங்கீகாரம் இல்லாமல் போனாலும் உண்மையிலே தமிழ் தேசியம் மலர்வதற்கு காரணமாக இருந்த சாதி ஒழிப்பு போராளிகள் அனைவருக்கும் எனது வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன். இன்று ஜூலை 14 மாலை நேரத்தை கடந்து இரவை தொட்டிருக்கிறோம். எனவே நாளை மரியாதைக்குரிய தந்தையார் தொல்காப்பியர் அவர்களது நினைவு நாள். அவருக்கும் இந்த அரங்கத்தில் இருந்து நான் எனது வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன். அருமை உறவுகளே, நீண்ட நெடிய காலம் மானுட சமூகம் மன்னராட்சியின் கீழ் இருந்தது. மன்னர்களின் ஆயுத வலிமைதான் தேசங்களின் எல்லையை தீர்மானித்தன. கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே மன்னராட்சி மெல்ல மெல்ல மாறி உலகம் முழுவதிலும் உருவான போது மக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு இணைப்பு உறவை, மக்களுக்கான அடையாளத்தை தேசியம் என்று நாம் சொல்லத் தொடங்கினோம். தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணன் பேச தொடங்கும் போது, தம்பி அண்ணன் பேச தொடங்கும் போது உட்காருங்கப்பா, இருங்க. இந்த பணமக்களுக்கான அடையாளத்தை தேசியம் என்று நாம் சொல்ல தொடங்கினோம். அந்த அடிப்படையிலே தான் மன்னராட்சிக்கு பதிலாக மன்னராட்சி முடிவுற்ற பிறகு மக்களாட்சி தொடங்குகிற போது மக்களுக்கு தேசியம் என்கிற அடையாளம் வந்து சேர்கிறது. அப்படி தேசிய உணர்வு, தேசிய அடையாளம் என்பதை ஆளும் வர்க்கம் தனதானதாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வதனுடைய விளைவாகத்தான் இந்தியாவில் அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் நேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய தேசிய அமைப்பு உருவான பிறகும் கூட அந்த சிவிக் நேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய அரசியல் தேசியம் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையிலே கட்டியெழுப்பப்பட்ட தேசியத்திற்கு மாறாக இந்துத்துவ சனாதன பண்பாட்டு தேசியம் இந்த மண்ணிலே தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த சூழலில்தான் தமிழ் தேசியம் என்பது விடுதலைக்கான கருத்தியலாக மாறியிருக்கிறது. இந்த தமிழ் தேசிய கருத்தியலை எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இன்று நேற்றல்ல, இந்த கட்சியை தொடங்கிய முதல் நாளிலேயே 5 அடிப்படையான கொள்கைகளை முன்னிறுத்தித்தான், 5 அடிப்படையான கருத்தியல் அடித்தளத்திலே இருந்துதான் இந்த கட்சி கட்டியெழுப்பப்படுகிறது என்று அவர் பிரகடனப்படுத்திய அந்த முதல் நாளிலேயே தமிழ் தேசியத்தை கருத்தியல் அடித்தளமாக தலைவர் அவர்கள் நிலைநிறுத்தினார். ஆகவே மாநில உரிமையாக, தமிழ் தேசிய கருத்தியலாக, இன்று விடுதலைக்கான ஆயுதமாக இருக்கிற இந்த கருத்தியலை புரிந்து கொள்வது என்பது நம் முன்னால் இருக்கிற அடிப்படையான தேவை. ஏற்கனவே இருக்கிற மரபான
மன்னராட்சியின் இன்னொரு பரிமாணமாக ஆண்ட பரம்பரை பெருமையை பேசுகிற கும்பலிடமிருந்து தேசியத்தை காப்பாற்ற வேண்டியது நம் முன்னால் இருக்கிற அடிப்படையான தேவை. அந்த வகையில் மரபான ஆண்ட பரம்பரை பேசுகிற ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று பெருமை பேசி ஒரே ஊரிலே வாழுகிற தமிழர்களுக்கு மத்தியில் அன்பும் உறவும் காதலும் உருவாகிவிடாத வகையில் அணை போட்டுக் கொண்டிருக்கிற சனாதன சக்திகளிடமிருந்து தமிழ் தேசியத்தை மீட்டெடுப்பது என்பது விடுதலை சிறுத்தைகளின் முதல் கடமை. அடுத்த கடமை அதை இளைய தலைமுறையிடத்தில் கொண்டு போய் இந்த இரண்டு கடமையும் செய்கிற ஒரு மகத்தான களத்தை எழுச்சி தமிழர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைவாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று தமிழர்களின் பெருமையை பேசுகிறவர்கள் கீழடிக்கு போய் பார்க்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எழுத்தை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் என்று சொல்லுகிற கீழடி என்பதும் வைகை நதிக்கரையின் ஓரத்தில் தான் இருக்கிறது. சாதி ஒழிப்பு களத்தில் தன்னுயிரை தந்த மேலவளவும் வைகை நதிக்கரையிலே தான் இருக்கிறது. கீழடிக்கும் மேலவளவுக்கும் இடையில வெறும் 44 கிலோமீட்டர் தான் இடைவெளி. கீழடிக்கு போகிறவர்கள் மேலவளவுக்கு போவதில்லை, மேலவளவுக்கு போகிறவர்கள் கீழடிக்கு போவதில்லை. கீழடிக்கும் போகிற தலைவர், மேலவளவிற்கும் போகிற தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாதான். கீழடிக்கும் மேலவளவுக்கும் இடையிலே ஒரு பாலத்தை கட்டுவதற்கு காலம் நம்மை பணித்திருக்கிறது. பாலத்தை கட்டுவோம். நன்றி, வணக்கம்.